உசுப்பேத்திரண்ட உம்மனும் கடுப்பேத்திரண்ட கம்முன்னு வந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கணும். விஜய் சார் சும்மா சொல்லியிருக்காரு. லேட்டர் குட் போட வந்த என்ன ஸ்குவாடு போட வச்சுட்டாங்க. மாஸ்டர் ஸ்குவாடு போட்டு இருந்தாங்க. நான் தெரியாதனமா சிரிச்சிட்டேன். என்ன உனக்கு சிரிப்பு? முடிஞ்சா ஒரு 2 நம்பர் போடுன்னு சொல்லிட்டாங்க. அதே 2 என்னென்ன சின்ன பையன் நினைச்சீங்களா? நான் 10 நம்பர் போடுவேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு பந்தாவா போனேன். ஆனா 5 நம்பருக்கு ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரி போட்டதான் போட்டேன். அங்கிட்ட ஒரு 15 இங்கிட்ட ஒரு 15 மாட்டி அடுத்து ஒரு 2 நம்பரை போட்டு போ அப்படின்னாங்க. அதே இல்ல மாஸ்டர் உங்க கதைக்கு நான் வரல, நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். நண்பர்களே 100 days கட்டிங் சேலஞ்சில் நீங்க 4:28 தலையெல்லாம் கிருகிருன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் படுத்துருவேன்னு படுத்துட்டேன் நண்பர்களே. படுத்தா வாந்தி ஒரு மாதிரி ஃபீலிங் ஆச்சு. கதைக்காகாது, சரி போய் ஒரு கொட்டை போடுவேன் எழுந்திரிச்சிட்டேன். அங்க போனா கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஜிம்முக்கு ஒரு அக்கா கேக் எடுத்துட்டு வந்தாங்க. நம்மளால 1-2 சாப்பிடலான்னு பார்த்தேன். ஒன்னே தான் சாப்பிட்டேன். மாஸ்டர் முகத்துல ஒரே சந்தோஷம், இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ட்டு. டயட்டுன்னு கண்ணில் மாட்டுறதெல்லாம் திங்கிரியே சிவாஜி. எப்பவுமே லேட்டர் கொண்டு முடிச்சுட்டு புல்லப்பு 10 3 செட்டு போடுவேன். ஆனா இன்னைக்கு ஒரு நம்பர் கூட போட முடியல. சிரிப்பு மட்டும்தான் வருது. ஏன் அப்புறம் புரதத்துக்கு ஒரு ஸ்கூப் வேயை குடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு ஈவினிங் ஜிம்முக்கு வந்துட்டேன். அடுத்த காம்படிஷன்ல பிரைஸ் கண்டிப்பா அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட இருக்கேன். 150 kgல ஒரு ரெப்பு 10 செட்டு 6 நம்பருக்கே மொழி பிதுங்க ஆரம்பிச்சிருச்சு. வலியா இவ்வளவு கஷ்டத்துல அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம நம்பி ஒரு குடும்பம் வேலை இருக்கேன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். டே அங்க என்ன பண்றீங்க? பேக் மசில் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் கூப்பிட்டாப்ல. அப்புறம் அதுல 3 செட்டு போட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே. உடம்பு நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க.